இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூவோட செகண்ட் பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைபெற்ற 1947-48 நடந்த அந்த இந்தோ பாகிஸ்தான் வார் ஏன் முடிவுக்கு வந்துச்சு, ஏன் அந்த வார் நிறுத்தப்பட்டது, அது நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட்டதா, இல்லை கேபினெட்டில் முடிவு பண்ணி அந்த போர் நிறுத்தப்பட்டதா, இல்லை பாகிஸ்தான் பின்வாங்கினாங்களா? இந்தியா பாகிஸ்தான் அந்த வார் லார்ட் மவுண்ட் பேட்டன், அதாவது இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்த பிரிட்டிஷ்காரர் லார்ட் மவுண்ட் பேட்டன் என்ன சொல்றாருன்னா, நேருக்கிட்ட இந்த வார் பிரச்சனையை ஐநா சபைக்கு எடுத்துட்டு போங்க, அது அங்கே கொண்டு போய் இந்த பிரச்சனையை முடிங்க. ஏன்னா இந்தியா ஒரு அமைதியை விரும்புகிற நாடு, இதெல்லாம் காரணமாக வச்சு இந்தியா உலக அரங்கில் ஒரு அமைதியை விரும்புகிற நாடு அப்படி என்று காண்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் லார்ட் மவுண்ட் பேட்டன் நேருக்கிட்ட சொல்றாரு. அதை நேருவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யுனைடெட் நேஷனுக்கு இந்த இஷ்யூ எடுத்துட்டு போறாரு. இந்த யுனைடெட் நேஷனுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போனது பாகிஸ்தான் எடுத்துட்டு போல, இந்தியா தான் எடுத்துட்டு போறாங்க. அதுவும் கேபினெட்ல எந்த முடிவும் எடுக்கப்படல, பார்லிமெண்ட்லயும் எந்த முடிவும் எடுக்கப்படல. நேரு டைரக்டா யுனைடெட் நேஷன்ஸ்க்கு எடுத்துட்டு போறாரு. இந்த யுனைடெட் நேஷன் என்ன சொல்றாங்க, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெசல்யூஷன் 47 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. இந்த ரெசல்யூஷன் 47 என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் அவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்க காஷ்மீர் பகுதியிலேருந்து அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வெளில கொண்டு போகணும். அதோட அவங்க உள்ள அனுப்புன பழங்குடியின மக்களை முழுமையாக வெளியேற்றணும். அதாவது பாகிஸ்தான் சைடில் முழுமையாக அவங்களோட ஆட்கள் எல்லாரையும் வெளியேற்றணும். அதற்கு பிறகு இந்தியா சைடில் பெரும்பாலான இந்திய வீரர்களையும் பாதுகாப்பு படையில் உள்ளவங்களையும் வெளியேற்றணும். இதில் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாகிஸ்தானில் முழுமையாக வெளியேற்றணும், இந்தியாவில் பெரும்பான்மையாக வெளியேற்றணும். இதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவாங்க, ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஓட்டெடுப்புல மக்கள் கிட்ட ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது இந்தியாவா பாகிஸ்தானா இல்லை சுதந்திர நாடா தனி நாடா இருக்க போறாங்களா அப்படின்னு இந்த 3 சாய்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட அதுக்கான ஓட்டெடுப்பு நடத்தி அந்த மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதுபடி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட எதிர்காலத்தை முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறதான் யுனைடெட் நேஷன் சொல்றாங்க. இந்த யுனைடெட் நேஷனோட டைரக்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இதெல்லாம் கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்னா இல்லை, இது கம்பல்சரியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெக்கமெண்டரி நேச்சரில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, ஷேக் அப்துல்லாவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பல பகுதிக்கு செல்றாங்க. அங்கே அவங்க நிறைய இடத்துல ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான இடத்துல ஸ்ரீநகரில் இவங்க 2 பேரோட ஸ்பீச் பல இடங்கள்ல இன்னைக்கு வரைக்குமே கோட் பண்றாங்க. அப்போ என்ன ஜவஹர்லால் நேரு சொன்னார்னா, இந்த மக்களுக்காக தான் இந்திய அரசாங்கம் இயங்குது, இந்த மக்களோட நன்மைக்காக தான் இந்திய அரசாங்கம் இப்போ பாகிஸ்தான் எதிர்த்து இங்கே போர் புரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மக்கள் என்ன முடிவு பண்றீங்களோ அதை இந்திய அரசாங்கம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளும். அதனால மக்களுக்கு உங்களோட கருத்து என்னன்னு கேட்டு அந்த ரெஃபரண்டம் வைப்போம், அதாவது அந்த கருத்து கேட்டு ஓட்டெடுப்பு நாங்களும் நடத்துவோம், அதற்கு இந்தியா ரெடியா இருக்கு அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட் இந்தியா சார்பா அவர் கொடுக்குறாரு. ஷேக் அப்துல்லா என்ன சொல்றாருன்னா, நம்மளோட எதிர்காலம், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுற வரைக்கும் நமக்கென்று ஒரு கான்ஸ்டியூஷனை நம்ம எழுதுவோம், அந்த கான்ஸ்டியூஷன் படி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரை இயக்கலாம், அதுபடி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இந்தியாவும் எப்படி எதிர்காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இப்போ ஜவஹர்லால் நேரு ரெஃபரண்டம் அப்போ ஓட்டெடுப்பு நடத்துவோம் சொல்றாரு. ஷேக் அப்துல்லா எங்களுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 ஸ்பீச்சை வச்சுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட எதிர்காலமே நிர்ணயிக்கப்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, அந்த மன்னர் இந்தியாவுடன் இணைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்திட்ட பிறகும் அந்த மக்கள் முன்னாடி போய் ஏன் அங்க ஓட்டெடுப்பு நடத்துறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்குறுதியை எதுக்கு ஜவஹர்லால் நேரு கொடுத்தாரு அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. பலரும் இந்த இடத்துல இந்தியா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியை நேரடியா ஆக்குபை பண்ணல, அந்த மக்களோட கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த பகுதி இந்தியாவோட இணைக்கப்பட்டது அப்படின்னு உலக அரங்கில் அதை காமிக்கணும். அந்த ஒரு காரணத்தினாலதான் ஜவஹர்லால் நேரு அந்த வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன எப்படி இருந்தாலும் இப்போ அந்த மக்களோட கருத்து, அந்த மக்கள் இந்தியா கூட இணைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வரணும்னா இந்தியா மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும், இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும், இந்தியாவோட கவர்மெண்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கைக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா அங்க ஒரு நல்ல வளர்ச்சி பண்ணி வரணும், அங்க படிப்பறிவு அதிகப்படுத்தப்படணும், அங்க வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தப்படணும். இது எல்லாம் நடந்தாதான் அங்க இருக்கிற இளைஞர்களும் அங்க இருக்கிற மக்களும் பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணி இந்தியா எவ்வளவோ நல்லா இருக்கு, நம்ம இந்தியா கூட இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. அப்பதான் நம்ம ஓட்டெடுப்பு நடத்தி அந்த மக்களோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனதா இந்தியா கூட இணைக்க முடியும். அப்படின்னா 1948-50க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட நம்பிக்கையை இந்திய அரசாங்கம் பெறுறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதான் ஜவஹர்லால் நேரு அங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா காப்பாற்ற முடியும். சரி, இப்போ இந்த ஆர்டிகல் 370 அப்படிங்கறத எப்ப எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதிட்டு இருக்காங்க. 1949 நவம்பர் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட எழுதும் பணி, அதாவது வரையறுக்கிற பணி எல்லாமே முடியுது. ஆனா 1949 அக்டோபர் 17, அதாவது 3 ஸ்டேஜா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை முடிக்கிறாங்க. அதுல 2வது ஸ்டேஜ்ல லாஸ்ட் டே ஆர்டிகல் 370 எழுதுறாங்க. இந்த ஆர்டிகல் 370 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட
தந்தை அப்படின்னு பார்க்கப்படுகிற டாக்டர் அம்பேத்கர் வந்து எழுதலை. டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த ஆர்டிகல் 370 சம்பந்தமான விவாதங்கள்லையும் பங்கெடுக்கல. இந்த ஆர்டிகல் 370 சம்பந்தமா எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்கல. ஆனா அன்னைக்கு டேட்ல அவரு அந்த சபையில அவரும் வந்து இருந்தார், மற்ற விவாதங்கள்ல எல்லாம் கலந்துக்கிறார். ஆனா வந்து ஆர்டிகல் 370 சம்பந்தமான எந்த ஒரு விவாதத்திலையும் அவர் தன்னோட கருத்தை அந்த சபையில பதிவு பண்ணல. இதுல இருந்தே தெரியுது டாக்டர் அம்பேத்கருக்கு இந்த 370ல நேரடியா உடன்பாடு கிடையாதுன்னு. அப்புறம் யார் இந்த ஆர்டிகல் 370 எழுதுனானா என் கோபாலசாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்ற ஒரு தமிழர் தான் வந்து இந்த ஆர்டிகல் 370 எழுதுறாரு. இதை வரையறுத்துட்டு அங்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, ஏன் வந்து இந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இந்த அளவு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் தர்றீங்க? இது எல்லாத்துக்கும் கோபாலசாமி ஐயங்கார் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்டேட்டோட ஃபியூச்சர் இன்னும் செட்டில் ஆகல, அதோட அந்த ஸ்டேட் மக்கள் கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம், ஸோ இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் இந்த ஆர்டிகல் 370 கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இது வந்து ஒரு டிரான்சிஷனல் அண்ட் டெம்பரவரி, அதாவது இந்த ஒரு ஆட்சி மாற்றம், அதாவது இந்த ஒரு அதிகார மாற்றம் முழுமையா நடைபெற வரைக்கும் இருக்கிற டிரான்சிஷனல் பீரியடுக்கு தான் இந்த டெம்பரவரி ஆர்டிகலை கொண்டு வராங்க. ஏன்னா ஆர்டிகல் 370யோட ஹெட்டிங்கே பாத்தீங்கன்னா டெம்பரவரி. சரி, இந்த டெம்பரவரி அப்படின்னு ஹெட்டிங் போட்ட ஆர்டிகிள் கிட்டத்தட்ட 1949 இருந்து 2019 ஆகஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 ஆண்டுகள் எப்படி டெம்பரவரி அப்படிங்கிற தலைப்போடையே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம், ஏன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தினால, இதுக்கு முன்னாடி இருந்த பல அரசாங்கங்கள்னால அந்த ஆர்டிகல் 370 ஏன் வந்து ரிமூவ் பண்ண முடியல, முழுமையா நீக்கிறதுல அங்க என்ன தடை இருந்துச்சு, இதெல்லாம் பார்க்கணும்னா இந்த ஆர்டிகல் 370 என்னதாங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதினப்பே எழுதப்பட்டது. ஆனா இன்னொரு ஆர்டிகிளா இருக்க ஆர்டிகல் 35A வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதினப்ப எழுதல, 1954 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கப்பட்ட ஒரு ஆர்டிகிள். இந்த ஆர்டிகல் 370க்கும் 35Aக்கும் ஒரு ஃபண்டமெண்டலா இருக்க டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 370 அங்க இருக்கிற அரசாங்கத்திற்கு இருக்கிற சிறப்பு அந்தஸ்துகளை பத்தி பேசுவோம். அந்த 35A அங்க இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கு இருக்கும் சிறப்பு அந்தஸ்துகளை பத்தி பேசுவோம். இந்த 370ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லேயே டெம்பரரின்னு எழுதிட்டாங்க. அதுவே வந்து இது ஒரு டெம்பரரி டிரான்சிஷனல் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எவிடென்ட்டாவே முடிஞ்சிருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 சப்டிவிஷன் இருக்கு. அந்த 3 சப்டிவிஷன்ல உள்ள டிவிஷன்கள்லாம் இருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 370யோட மெயின் பேசிக்ஸ் என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்க எல்லா ஆர்டிகிளும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை ஆகாது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், அதாவது இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்த ஆர்டிகிளும் ஆர்டிகல் 370 இப்போ எழுதிட்டு இருக்க இந்த ஆர்டிகல் 370, இந்த 2 ஆர்டிகிள் மட்டும்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை ஆகும். இந்த 2 ஆர்டிகிளையுமே நீங்க பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஆர்டிகல் ஃபர்ஸ்ட்ல மென்ஷன் பண்ற யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரும் ஒரு பகுதி அப்படிங்கிறத 370 வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதோட பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட்டோட கான்ஸ்டியூஷனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எழுதின அந்த கான்ஸ்டியூஷன்லயுமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பகுதின்னு சொல்றது. அதே மாதிரி இந்தியாவில இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஆர்டிகல் 370 என்ன சொல்லுதுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பகுதின்னு சொல்லுது. இது பாத்தீங்கன்னா 2வது இடம், அதாவது மக்கள் கிட்ட வந்து ஓட்டெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இல்லாம போகுது. முதலிடம் பாத்தீங்கன்னா அந்த மன்னர் இந்தியா கூட இணைச்சப்பவே அதற்கான கேள்விக்குறி இல்லாம போயிருக்கணும். 2வது இடம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 370 பிளஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கான்ஸ்டியூஷன், இது ரெண்டுமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பகுதி அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாவே எழுதியிருக்காங்க. சரி, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எழுதப்பட்ட ஆர்டிகல் 370ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஆர்டிகல் 1 ஆர்டிகல் 370 இது ரெண்டும் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை ஆகும். அது இல்லாம நீங்க ஒரு ஆர்டிகிள இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு அங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்டோட பர்மிஷன் வாங்கணும். அதுவும் குறிப்பா அந்த 3 டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த 3 விஷயம் சம்பந்தமா இருந்துச்சுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலனா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த 3 விஷயத்தை தவிர வேற ஒரு விஷயம் சம்பந்தமான ஒரு ஆர்டிகிள் நீங்க அங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்மெண்டோட பர்மிஷன் வேணும். அவங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இது ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 370 எப்படி ரிமூவ் பண்றது, இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரசிடென்ட், அதாவது இந்தியன் கவர்மெண்டோட பிரசிடென்ட் ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணணும். அப்பனா எப்பவே ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணி இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணிருப்பாங்களே, ஏன் பண்ணல அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட பர்மிஷன் வேணும். அது என்ன கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளினா, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் கான்ஸ்டியூஷன் எழுதுறப்போ அந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்குன்னு ஒரு அசம்பிளி கிரியேட் பண்ணிருப்பாங்க, அதுதான் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட பர்மிஷன் வாங்கினாதான் இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண முடியும். அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியே இல்லையே இப்போ. அது 1956-57ல ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கான்ஸ்டியூஷன் வந்த உடனேயே அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி
ரிமூவ் பண்ணிட்டாங்களே, அதாவது கலைச்சிட்டாங்களே, அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்க முடியும்? இந்த ஒரு கொஸ்டின் மார்க்னால தான் அந்த ஒரு இல்லாத அமைப்பு கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ரீசனால தான் இந்த ஆர்டிகல் 370 டெம்பரரியா இருந்தது, பர்மனன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் பல இடத்துல சொல்லிட்டாங்க. இந்த ஆர்டிகல் 370 எப்படி அப்புறம் ரிமூவ் பண்ணாங்க? எதுக்கு இந்த ஆர்டிகல் 370 எழுதும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு லூப் ஹோல் வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த லூப் ஹோலை இப்போ பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னங்க லூப் ஹோல் அப்படின்னா, ஆர்டிகல் 370 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எந்த ஒரு ஆர்டிகிளையும் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணலாம். அதை மாடிஃபை பண்ணியும் எக்ஸப்ஷன் பண்ணியும் அங்கே அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் 10 ஆர்டிகிளை வந்து அங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த 10 ஆர்டிகிளும் அப்படியே அப்ளை ஆகும்னு சொல்லி பிரசிடென்ட் வந்து அங்கேருந்து, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கி அப்ளை பண்ணலாம். இல்லை, இந்த 10 ஆர்டிகிளில் 3வது ஆர்டிகிளில் ஒரு பார்ட் மட்டும் அப்ளை ஆகாது, மிச்ச எல்லா பார்ட்டுமே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் வச்சுட்டு மிச்ச எல்லா ஆர்டிகிளையும் அங்கே அப்ளை பண்ணலாம். சரி, இல்லை ஒரு மாடிஃபிகேஷன், அதாவது மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை எப்படின்னா, ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி, இல்லை ஏதாவது ஒரு இப்போ ஆர்டிகிள் 4th ஒரு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இருக்கிற ஒரு சென்டென்ஸை மட்டும் மாற்றி, இந்த ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த மாடிஃபிகேஷன் பண்ணியும் அங்கே அப்ளை பண்ணலாம். இதுதான், அதாவது மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு ஆர்டிகிளை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லூப் ஹோலை விட்டு போறாங்க. இந்த லூப் ஹோல் பிறகு ரொம்ப அழகாக யூஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் இடையில டெல்லி டாக்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்குது. இதில் என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் எந்த அளவுலையுமே பார்த்தீங்கன்னா பல அதிகாரங்கள் வந்து அங்கே கொடுக்கப்படலை. குறிப்பாக வந்து இந்தியாவோட ட்ரைகலர் ஃப்ளாகே வந்து அங்கே யூஸ் பண்ணலை. அங்கே யூஸ் பண்ணணும், இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பர்மிஷன் கிடையாது. அதே மாதிரி இந்தியாவோட ஐபிசிக்கு அங்கே பர்மிஷன் கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட சில அதிகாரங்களை வந்து அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரும் ஷேக் அப்துல்லாவும் வந்து டெல்லியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் பார்த்தீங்கன்னா டெல்லி அக்ரிமெண்ட் 1952 ஒரு முடிவுக்கு வராங்க. இந்தந்த விஷயங்கள்லாம் இந்தியன் கவர்மெண்டோட அதிகாரங்களை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. இந்த டெல்லி அக்ரிமெண்ட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? இந்த டெல்லி அக்ரிமெண்ட்ல அதாவது சுப்ரீம் கோர்ட்ல கொஞ்சம் பவர் அங்கே அப்ளை பண்ணணும். அதாவது இந்தியன் நேஷனல் ஃபிளாகும் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் ஃபிளாகும் சேம் ஹைட்ல பறக்க விடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நேஷனல் ஃபிளாக் அங்கே பயன்படுத்தப்படலை. இது மாதிரி ஒரு 7-8 ஆர்டிகல் வந்து அதுக்குள்ள இருக்கு. அதாவது டெல்லி அக்ரிமெண்ட் உள்ள இருக்கு. இந்த 7-8 ஆர்டிகளையுமே வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஏன்னா அக்ரிமெண்டா போட்டாங்க, அதை கான்ஸ்டியூஷனுக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் என்ன பண்றாருன்னா பிரசிடென்ஷியல் ஆர்டர், அதாவது பிரசிடென்ட் வந்து 1954 ஒரு ஆர்டர் வந்து வெளியிடுறாரு. இந்த ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற கான்ஸ்டியூஷன், அதாவது நேஷனல் ஃபிளாக் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பவர்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கிற ஆர்டிகல் எல்லாத்தையும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை பண்றாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை பண்றப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மாடிஃபிகேஷன் பண்றாரு. என்ன மாடிஃபிகேஷன்னா, அப்பதான் பாத்தீங்கன்னா இல்லாத கான்ஸ்டியூஷன்ல இல்லாத ஆர்டிகிள் 35A அப்படின்னு ஒன்று புதுசா எழுதி அதை அங்க அப்ளை பண்றாங்க. அதாவது முன்னாடியே இருக்க ஒரு விஷயத்த மாற்றலாம், திருத்தலாம், அப்படிதான் அப்ளை பண்ணலாம் அங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி ஒரு புதுசா ஒரு ஆர்டிகிள் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல உள்ள கொண்டு வந்து அந்த கான்ஸ்டியூஷன்ல உள்ள அந்த ஒரு ஆர்டிகிளை மட்டும் எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை பண்ண முடியும்? அது அப்படி வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட வந்ததுதான் ஆர்டிகிள் 35A. அந்த ஆர்டிகிள் 35A என்ன சொல்றாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பர்மனன்ட் ரெசிடென்ட் யாரு? பர்மனன்ட் ரெசிடென்ட்னா PR கார்டு, கிரீன் கார்டு அப்படின்லாம் ஃபாரின்ல எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கார்டு ஹோல்டர். அந்த கார்டு ஹோல்டருக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னா, அங்க நிறைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த கார்டு வச்சிருக்கவங்க மட்டும்தான் அங்க படிக்கிற காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். அந்த கார்டு வச்சிருக்கவங்க தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள நிலம் வாங்க முடியும். இந்த மாதிரி பல சிறப்பு அந்தஸ்துகள் வந்து அந்த கார்டுக்கு இருக்கும். அந்த கார்டு வாங்குறவங்க யாரு, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அந்த கார்டுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஆர்டிகிள் 35A டிஃபைன் பண்ணி இதை ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்டே டிசைட் பண்ணிக்கும். அதாவது இந்த பர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட குடியிருப்பு வாசிகளுக்கு கொடுக்கணும். இதுக்கான பவர் என்னென்ன அப்படிங்கிறத ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிக்கும் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த ஆர்டிகிள் 35A உள்ள கொண்டு வந்தது ஒரு கான்ட்ரவர்சி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும், ஒரு புது ஆர்டிகிளை உள்ள கொண்டு வரணும்னா அது நாடாளுமன்றம் தான் பண்ணணும். நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. அதை எப்படி வந்து பிரசிடென்ட் பண்ணாரு, பிரசிடென்ட் எப்படி நேரடியாக வந்து ஆர்டிகிள் 35A இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எழுதி அதை நேரடியாக எப்படி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை பண்ணாரு? இந்த கொஸ்டின், இந்த ஒரு லூப் ஹோல் இப்போ 2019 ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா வந்து 370 வந்து நல்லிஃபை பண்ணிட்டாங்க. சரி, ஆர்டிகல் 35A வந்துருச்சு, ஆர்டிகல் 370 முன்னாடியே வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எல்லா சிறப்பு அந்தஸ்தும் கொடுத்துட்டாங்க. என்னென்ன சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லா அந்தஸ்தும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை? ஜவஹர்லால் நேருவும் ஷேக் அப்துல்லாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா 1930களில் இருந்து இருக்காங்க. ஆனா அந்த ஜவஹர்லால் நேருவுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்குமான நட்பு ரொம்ப நாள் நீடிக்கல.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா வந்து அங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்களாக வந்து ஒரு தலைவர் மாதிரி பார்க்கப்படுறாரு. அந்த தலைவரையே வந்து பல இடங்களில் வந்து அவர் சுதந்திரமாக முடிவெடுக்க விடலை. அவர் பல இடங்களில் வந்து நெருக்கடிக்கு ஆளாகிறார். இதுவே வந்து அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வரல. அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அது என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்தியனா இணைவோம், இந்தியர்களாய் பயணிப்போம். ஜெய்ஹிந்த்.